இஸ்ரேலிய பிரதமர் நெட்டன்யாகு மிக முக்கியமான உரையொன்றை ஆற்றியிருக்கிறார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஈரானின் தாக்குதலால் கடுமையாக சேதமடைந்த அராட் நகரிலிருந்து ஆற்றிய உரை இஸ்ரேல் ஈரான் மோதலை ஒரு உலகளாவிய போராக மாற்றும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. அல் ஜசீரா வெளியிட்ட தகவலின்படி நெட்டன்யாகு தனது உரையில் பல முக்கிய அரசியல் மற்றும் ராணுவ அம்சங்களை வலியுறுத்தினார். முதலில் இந்த மோதல் இஸ்ரேலின் பாதுகாப்பை மட்டுமே சார்ந்ததல்ல, சுதந்திர உலகின் பாதுகாப்புக்கான போர் என்று அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா தலைமையில் உலக நாடுகள் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிராக செயற்பட வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்தார். சில நாடுகள் ஏற்கனவே இந்த கூட்டணிக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் ஈரானின் ஏவுகணை திறன் மத்திய கிழக்கை தாண்டி ஐரோப்பிய நாடுகளையும் தாக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்துள்ளதாக நெட்டன்யாகு எச்சரித்தார். இதனால் ஐரோப்பா உடனடியாக தலையிடாவிட்டால் எதிர்காலத்தில் பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை சந்திக்க நேரிடும் என தெரிவித்தார். இதேவேளை ஆராத் நகரில் சேதமடைந்த குடியிருப்பு கட்டடங்களின் பின்னணியில் நின்று உரையாற்றிய அவர் ஈரான் வேண்டுமென்றே பொதுமக்கள் வாழும் பகுதிகளை குறிவைத்து தாக்குவதாக குற்றம் சாட்டினார். இதனை மனிதாபிமானமற்ற செயல் என விவரித்த அவர் இதற்கான பதில் கடுமையாக இருக்கும் என்றும் எச்சரித்தார். இந்த உரை வெறும் உள்நாட்டு அரசியல் நோக்கத்திற்காக அல்லாமல் சர்வதேச அளவில் அழுத்தம் உருவாக்கும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேலுக்கு ஆதரவான தீர்மானங்களை நிறைவேற்றவும், ஈரான் மீது கடுமையான பொருளாதார மற்றும் ராணுவ தடைகளை விதிக்க உலக நாடுகளை இணைக்கவும் இது ஒரு முக்கியமான ராஜதந்திர நடவடிக்கையாக கருதப்படுகிறது. தற்போதைய சூழ்நிலையில் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் போன்ற முக்கிய ஐரோப்பிய நாடுகள் தங்களின் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுமா அல்லது டென்மார்க் போன்ற நாடுகள் முன்வைக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் வலுப்பெறுமா என்பது தெளிவாக தெரியவில்லை. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்த 48 மணி நேர கெடு முடிவடைய உள்ள நிலையில் அமெரிக்காவின் அடுத்த கட்ட ராணுவ அல்லது அரசியல் நகர்வு உலக அரசியல் திசையை நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய காரணி எனவும் கருதப்படுகிறது.